ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? ஏன்டா இவ்வளோ லேட்டு? மச்சி, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வந்திருக்கேன். அதான் லேட் ஆயிடுச்சுடா. இரு நான் சொல்கிறேன். எப்பயும் போல் ஏதோ ஒரு ஆர்டிக்கலை படிச்சுட்டு வந்திருப்பேன். எப்பயும் பண்ணுறது தானே. ஆமாம் ஓஜாபோ. படிக்கும்போது ஸ்டார்டிங்கில் ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு. ஆனால் படிக்க படிக்க செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. இது மூலமாக ஆவி கூடலாம் பேசலாமா மச்சி? ஆமாம், இவர் கூப்பிட்டானே அப்படியே வந்துட்டாலும். அது மட்டும் இல்லை, இதில் நம்ம கேட்குறதும் நடக்கும், அதுக்கு மேலேயும் நடக்கும். இதெல்லாம் டோட்டலி ஃபேக்குடா. இதெல்லாம் இன்னுமா இந்த காலத்தில் நம்பிட்டு இருக்க? டேய், நானும் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இது ரொம்ப டேஞ்சர் ஆச்சே. அது மட்டும் இல்லாமல் இது விளையாடினவங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குடா. இதை பற்றி பேசுகிறதே விட்டுருடா. டே, உனக்கு பயமாக இருந்தால் சொல்லிட்டு போ, அதுக்குன்னு சும்மா நடிக்காத. யாருக்குடா பயம்? எனக்கா? அப்போ பயமாக இல்லைனா வா விளையாடலாம். அட போட. நீ தான் தைரியசாலியாச்சே, உனக்கு தான் ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப பிடிக்குமே. வா விளையாடித்தான் பார்ப்போம். சரிடா, இன்னைக்கு நைட் விளையாடலாமா? டே, போர்டு ரெடி பண்ணது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு தனியாக ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி முக்கியமானது என்னென்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ் வேணும், பிரச்சனை இல்லாத இடமா இருக்கணும். ஏன்னா கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டா ஆவி எப்போ வரும் நமக்கு தெரியாது. நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியும் இருக்கணும். சத்தியமாக எங்கள் வீட்டில் முடியாது. எங்கள் வீட்டில் கண்டிப்பாக முடியாது. அதுவும் எங்கள் அப்பாவோட போலீஸ் மணிக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. அப்போ என்ன தான் பண்ணுறது? ஐயோ, எங்கள் வீட்டிலலாம் முடியாதுப்பா. சரிடா, அப்போ என்ன தான்டா என்கிட்ட கேட்டா? என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஹாய்டா. என்ன சீரியஸ் டிஸ்கஷன்? ஆடு சிக்கிருச்சு. அது ஒன்றும் இல்லைடா, நெட்வொர்க் எக்ஸாம் வருது இல்லை, அதை குரூப் ஸ்டடி பண்ணலான்னு இருக்கோம். அதை யார் வீட்டில் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம்டா. ஓ அப்படியா? ஓகே, எங்கள் வீட்டில் படிக்கலாமே. டே, உங்கள் வீட்டில் தான் அப்பா அம்மா இருக்காங்களா? அப்புறம் எப்படி படிக்க முடியும்? எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு போய் 2 நாள் ஆச்சு. நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் படிச்சுக்கலாமே. படிச்சிடலாமா? ஏடா மச்சி, அவன் வந்துட்டானுங்களா? அவங்க 2 பேர் வந்துட்டாங்கடா. நீங்கள் பேசிட்டு இருங்க தான் நான் மச்சி. வந்துடுறேன். வாடா, எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? போர்டு ரெடி பண்ணது அவ்வளோ ஈஸி நினச்சிட்டியா? இங்கிலீஷ் போர்டா தமிழ் போர்டான்னு யோசித்தேன். அதான் இங்கிலீஷ்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கிலீஷ் தெரிஞ்ச பேக்கிட்டியா பேச போகிறோம்? எனக்கு என்னமோ சரியா பல்லடா. ஏதோ இவன் சொன்னான் தான் வந்தேன். ஏதோ ஒன்று ஆகட்டும், இவனை போட்டு பொழந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றாகாதுடா, பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் கொடு. என்னடா இது? குட் பை சொன்னாதான் பேய் போவோமாடா? இல்லைண்ணா உன் கூட குடும்பம் நடத்தும்டா. அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, பயப்படாதடா, பார்த்துக்கலாம். டேய், தான் அவன்கிட்ட சொல்லிட்டீங்களா? அவன்கிட்ட இனி சொல்லுடா. ஐயோ, வந்துட்டான். டேய், என்னடா இது? அது வந்து உங்ககிட்ட. டேய், இதெல்லாம் நாங்கள் சேர்ந்து தான் பிளான் பண்ணோம். உங்கள்கிட்ட சொல்லாத தப்பு தான். ஃபஸ்ட்டே சொல்லலாம் பயந்துருவேன் தான் சொல்லலை. சாரிடா. சரிடா, என்ன இருக்குதுல? அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. டேய், என்னடா சொல்ல வரீங்க? எனக்கு பதட்டமாக இருக்கு. அது ஒன்றும் இல்லைடா, பேய்கிட்ட பேச போகிறோம். என்னது பேயா? டேய் நவா, எந்திரா. டேய் டேய் நவா, இங்க பாரு. டேய் இங்க பாரு. டேய் 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 நவா, இங்க எந்திரா, பாரு. டேய். டேய் டேய் இங்க பாரு நவா. டேய் இங்க எந்திரா. பாரு. டேய் டேய் இங்க இங்க பாரு. பாரு, என்னாச்சு? இங்க பாரு, டேய். ஒன்றும் இல்லை. உனக்கு பயமா இருந்தா நீ உள்ள போய் இருந்துக்கோ, சரியா? நாங்க இதெல்லாம் பாத்துக்கிறோம், சரிதானடா? அதான்டா கரெக்ட். ஓகேடா. பாருடா, நீ ரூம்ல போய் படுத்துக்கோ, சரியா? நாங்க இதெல்லாம் பாத்துக்கிறோம். என் வீக்னஸோட விளையாடுறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. சரி, என்ன பண்ணுறது? பயத்தை வெளிக்காட்டிக்காமல் சமாளிப்போம்.
இன்னைக்கு பொழுது இவனுங்களோட தான். பயமா? எனக்கு பயம்லாம் இல்ல. காலையில டிஃபன் சரியா சாப்பிடல. அதனால தான் மயங்கி விழுந்துட்டேன். சரி சரி நல்லா டேய், சமாளிக்கிறா நல்லா டேய். சமாளிடா டேய். டேய். பயத்தை மறைக்கிறீங்க இது ஒரு அப்படிலாம் பில்டப்பா. எந்திரி, வா. எந்திரி எந்த பிரச்சனையும் வராதுல்லடா. அதெல்லாம் வரவே பிரச்சனையா? வராதுடா. வரவே வரவே வராதுடா. வராது. ம். ரூல்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஜன்னலா சாத்தணும். மச்சி நீ போய் ஜன்னலா சாத்திரு. நீ போய் லைட்ல ஆஃப் பண்ணிரு. ம் நான் சொல்றதை இப்போ நீங்க கவனமா கேளுங்க. நம்ம ஆள்காட்டி வரல இந்த கிளாஸ் மேலே வைக்கிறோம், ஆவியை கூப்பிட்றோம். ஆவி நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த கிளாஸ் அதுவாக நவரும். அதுதான் நமக்கான ஆன்சர். அது எல்லாத்தையும் நவா நோட் பண்ணி வச்சுக்குவான். இப்போ நம்ம போர்டுக்கான ரூல்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம அமைதியாக இருக்கணும். தேவையில்லாதெல்லாம் இங்கே பேசக்கூடாது. நம்ம கொஸ்டின் கேட்குறது ஒவ்வொருத்தராக கேட்கணும். அப்புறம் இந்த கேம் முடிவு வரைக்கும் யார் கிளாஸ்லேருந்து கையெடுக்கக்கூடாது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னடா ஒரு பக்கம் இந்த ப்ளஸ் உமெல்லாம் போட்டிருக்கு, இன்னொரு பக்கம் ஸ்கல் போட்டு வச்சிருக்கு. என்னடா இது? ஆமாடா, என்னடா இது? நம்ம கூப்பிட்ற ஆவி நல்லாவியா கெட்டாவியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. சம்டைம்ஸ் கூப்பிடாத ஆவி கூட வரும். எட்டாவியா? நல்ல ஆவியாக இருந்தா இந்த கிளாஸ் எஸ் பக்கம் வரும். கெட்ட ஆவியாக இருந்தா நோ பக்கம் வரும். இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்டா இதெல்லாம் சொல்லவே இல்லை? பிளானிங் பிராங்கியா? இதுக்கெல்லாமா போய் பயந்துட்டு இருக்கிற? நான் மட்டும் பயப்படல, இவங்களும் தான் பயப்படுறாங்க. என்ன நான் பயத்தை வெளியே காமிச்சிட்டு இருக்க, நீ காமிக்காம இருக்க. கரெக்ட் மச்சி. குட் பை சொன்னா எந்த ஆவியாக இருந்தாலும் போயிடும். நமக்கு எப்போ பிடிக்கலையோ அப்போ நிறுத்தி குட் பை சொல்லிடலாம். சரிடா மச்சி, இப்போ யாரை கூப்பிடுறது? எங்க தாத்தாவை கூப்பிடலாம். நவாக்க பயம் போயிடுச்சு போல இருக்கு. அப்படிலாம் இல்லை, எங்கள் தாத்தா ரொம்ப நல்லவர். அவர் வந்தால் பயமே இருக்காது. அவரையே கூப்பிடலாம்டா. உங்க தாத்தா பேர் என்னடா? சமரசிம்மா ரெட்டி. ஆ? சமரசிம்மா ரெட்டி. ஓ அப்படியா? ம். அப்போ அவரே கூப்பிட்ருவோம். கூப்பிட்டுருவோம். கூப்பிட்டுருவோம். சமரசிம்மா ரெட்டி, சமரசிம்மா ரெட்டி, சமரசிம்மா ரெட்டி, சமரசிம்மா ரெட்டி, சமரசிம்மா சமரசிம்மா ரெட்டி, ரெட்டி, சமரசிம்மா சமரசிம்மா ரெட்டி. ரெட்டி. சமரசிம்மா ரெட்டி. என்னடா பேர் சொல்லிட்டு இருக்கோம், ஒன்றையும் காணோம். என்ன? சாமி படம் உள்ள இருந்தனாலேயே என்னமோ வராமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை கொண்டு போய் வெளியே வச்சாச்சு. நம்ம இனி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சமரசிம்மா ரெட்டி, சமரசிம்மா ரெட்டி, சமரசிம்மா ரெட்டி, சமரசிம்மா ரெட்டி. என்னடா இன்னும் எதுவும் வரல? ஒருவேளை இவன் தாத்தாவோட ஆவி சாந்தி அடைஞ்சிருந்துருக்கலாம். அதனால தான் இங்கே வராமல் இருக்கு என்னமோ. என்ன நீ தான் அவன் தாத்தா காரியம் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க? சாந்தி அடைஞ்சிருச்சு, பூந்தி அடைஞ்சிருச்சுன்னு. இங்கே வந்ததுலேருந்து எதுவும் நடக்கல. நீங்களே இந்த ஆத்மாவோட சாந்தி அடக்குங்க. கிளம்புறேன். டேய் வெயிட் பண்ணுறா, பார்க்கலாம் இவன் என்ன பண்ணுறான்னு. மச்சி கோப்படாத மச்சி. கடைசியாக ஒரே டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக செத்தவங்க யாராக இருந்தால் அவங்கள வச்சு ட்ரை பண்ணலாம். ரீசெண்டானா? இந்த ஆக்சிடென்ட்டில் செத்தவங்க, சூசைடு அந்த மாதிரி அவங்க ஆவியெல்லாம் கூப்பிட்டு பார்க்கலாம் ஏதாவது இங்கே வருதான்னு. தேவியை கூப்பிடலாமா? யாரா அந்த தேவி? நம்ம லேபுக்கு கூட அது அடிக்கடி வந்திருக்கு. ரூபனுக்கு கூட நல்லா தெரியுமே, அவர் தான் கில்லியாச்சே. அந்த பொண்ணு எப்படி செத்ததுன்னே தெரில. கூப்பிட்டு நீங்கள் யாரு? நீங்கள் தேவியா? தேவியா இருந்தா எஸ், இல்லைன்னா
பேர் சொல்லுங்க. டேய் சுதா. என்னது சுதாவா? உங்க வயசு என்ன? அட பொடிப்பயலா, அப்போ பயப்படவே தேவையில்ல. ஆத்மாவை கிண்டல் பண்ணக்கூடாது. நீங்க குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா? ரைட்டு போடுறா. என்னாச்சுடா? ரூபன்? ரூபன் இல்லை, சுதாகர். சுதாகர்? சுருட்டு சாமி இருக்கு. தலை புள்ளனா ரொம்ப இஷ்டம். தலை புள்ளையா பிறந்தது ஏந்தாப்பா. தலை வெட்டி கொண்டுட்டாங்க. அப்பா எங்கேயோ போயிடுச்சு. அப்பா அப்பாவை தேடணும். ஏன்டா இது அப்பனா நாம ஏன்டா தேடணும்? அப்பா 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 அப்பன்னா உங்களுக்கு அவ்வளோ இதாக போயிடுச்சா? உனக்கு உங்கள் அப்பனை எவ்வளோ பிடிக்குமோ அதை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. எங்கள் அப்பனை ரொம்ப பிடிக்கும்டா. எங்கள் அப்பனை பற்றி பேசின அத்தி நல்ல வேலை விட்டான். ஹலோ டாக்டர். ஹலோ Hello. டாக்டர். ஸ்டூடெண்ட் ப்ளீஸ். ரிப்போர்ட் என்னாச்சு டாக்டர்? ரிப்போர்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. அவனுக்கு என்னாச்சு டாக்டர்? நீங்கள் கடைசியாக விளையாண்ட கேமில் தான் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஆமா. ஸோ அந்த கேம் ஒரு மைண்ட் கண்ட்ரோல்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? மைண்ட் கண்ட்ரோலா? எஸ். நம்ம பிரெயினில் இருக்கிற இடியா மோட்டார் எஃபெக்ட்னு சப்கான்ஷியஸ் மெமரியில் இருக்கிற ஒரு பார்ட்டு தான். பொதுவாக அந்த போர்டை சுற்றி இருக்கிறவங்களோட மைண்டு மூவ் ஆகணும்னு தான் இருக்கும். ஸோ அப்படி மூவ் ஆகணும்னு நினைக்கிற மைண்டு ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் இருக்கும் தவிர பக்கத்தில் இருக்கிறவங்களோட மைண்டு கன்ஃபியூஸ்லேயே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த இடியா மோட்டார் எஃபெக்ட் ரீஜென்ரேட் ஆகுது. அப்படி ரீஜென்ரேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களே அறியாமல் அவங்க கை மூவ் பண்ணுறாங்க. அப்படி மூவ் ஆகும்போது மற்றவங்கள ஏதோ உண்மையாக நகருதுன்னு நினச்சிட்டு மூவ் பண்ணுறாங்க.
இதுதான் இந்த மைண்ட் கண்ட்ரோல் விஷயம். ஸோ இதைத்தான் பேயின்னு நம்பி பயந்துக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் ஃப்ரெண்டு சீக்கிரமே க்யூர் ஆயிடுவார். ஓகே டாக்டர். சரியா? தேங்க்யூ. 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 தேங்க்யூ.